Hello everyone, welcome back to my YouTube channel Electroman. Today we are going to understand the very famous artificial intelligence based classical problems in Tamil explanation. என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜெக் ப்ராப்ளம், டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம், மிஷினரிஸ் அண்ட் கேனிபல்ஸ் ப்ராப்ளம் அண்ட் டிக் டாக் டோய் ப்ராப்ளம். லெட் us see one by one. First, வாட்டர் ஜெக் ப்ராப்ளம். இன் வாட்டர் ஜெக் ப்ராப்ளம் இப்போ நம்ம ரெண்டு ஜக் எடுத்துக்கிட்டோம். ஸோ ரெண்டு ஜக்கும் கெப்பாசிட்டி, ஒரு ஜக் 5 லிட்டர் கெப்பாசிட்டி, அனதர் ஜக் 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போது என்னென்ன கண்டிஷன் இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அன்லிமிட்டட் வாட்டரை பம்ப்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இல்லைனா வாட்டரில் இருக்க ஜக்கில் இருக்க வாட்டரை கீழே எவ்வளோ வேணாலும் நம்ம கீழே ஊற்றிக்கலாம். ஸோ பட் ஒரே ஒரு கண்டிஷன், ஜக்கில் எந்த மெஷர்மெண்ட் மார்க்குமே இருக்காது. ஸோ நமக்கு என்ன அப்ஜெக்டிவ் ரெண்டு ஜக்கும் எம்டியாக இருக்குது. நம்ம ஃபைனலாக 5 லிட்டர் ஜக்கில் 4 லிட்டர் வாட்டரும் அண்ட் தென் 3 லிட்டர் ஜக்கில் 0 லிட்டர் ஆஃப் வாட்டரும் அப்டைன் பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன அலௌட் ஆப்ரேஷன், என்னென்னலாம் அலௌட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் பை யூஸிங் த பம்ப் வாட்டர். இல்லை அப்படின்னா ஒரு ஜக்கை ஃபுல்லாக எம்டி பண்ணலாம். இல்லை ஒரு ஜக்கில் இருக்க வாட்டரை இன்னொரு ஜக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எய்தர் அந்த ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஜக்கு ஒன்று ஃபுல்லாகணும், இல்லை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எந்த ஜக்லேருந்து நம்ம தண்ணியை ஊற்றுறோமோ அந்த ஜக்கு வந்து எம்டி ஆகணும். ஸோ இதுதான் இருக்கிற கண்டிஷன்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பார்க்குறோம், எஸ்பெஷலி ஸ்டேட் ரெப்ரசன்டேஷனில் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஜக் இருக்குது. ஒரு ஜக் வந்து 5 லிட்டர் ஜக்கு, இன்னொரு ஜக் வந்து 3 லிட்டர் ஜக்கு. இதோட வாட்டர் லெவலை தான் நம்ம ஸ்டேட் ரெப்ரசன்டேஷனில் மென்ஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 5 லிட்டர் ஜக்கில் எவ்வளோ இருக்குது, 3 லிட்டர் ஜக்கில் எவ்வளோ இருக்குது. இனிஷியலாக ரெண்டுலேயும் 0 இருக்குது. ஸோ அதை தான் இனிஷியல் ஸ்டேட்னு எடுத்துக்கிறோம். என்ன நம்மளோட கோல் ஸ்டேட்டு 4,0. தட் இஸ் 5 லிட்டர் ஜக்கில் 4 லிட்டர் வாட்டரும் 3 லிட்டர் ஜக்கில் 0 லிட்டர் வாட்டரும் இருக்கணும். அதான் நம்மளோட கோல் கண்டிஷன், டார்கெட் கண்டிஷன். ஸோ இனிஷியல் ஸ்டேட் வந்து 0, டார்கெட் ஸ்டேட் வந்து 4,0. ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டேட்லேருந்து டார்கெட் ஸ்டேட்டையோ கோல் ஸ்டேட்டையோ ரீச் பண்ணணும் வித் மினிமம் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஸ்டேட்ஸ். அதுதான் இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேட்டு 0, 5 லிட்டர் ஜக் ஆஸ் வெல் அஸ் 3 லிட்டர் ஜக். 5 லிட்டர் ஜக் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் எக்ஸ், 3 லிட்டர் ஜக் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் ஒய். ஸோ ரெண்டு ஜக்குமே எம்டியாக இருக்குது. கோல் என்னது, 5 லிட்டர் ஜக்கில் 4 லிட்டர் வாட்டர் இருக்கணும் அண்ட் தென் 3 லிட்டர் ஜக்கு 0 வரணும். 4,0 அதுதான் நம்மளோட கோல் ஸ்டேட். சரிங்களா? இப்போ எப்படி ஃபில் பண்ணோம், என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 5 லிட்டர் வாட்டர் 5 லிட்டர் ஜக்கில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். 5,0 தட் இஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டேட். செகண்டு 5 லிட்டர்லேருந்து நான் 3 லிட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப 3 லிட்டர் ஜக்கு ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனதுக்கப்புறம் 5 லிட்டர் ஜக்கில் எவ்வளோ ரிமைனிங் இருக்கும், 2 லிட்டர் இருக்கும். ஸோ தென் நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து என்ன சொல்லலாம், 2,3. தென் தேர்ட் ஸ்டேட் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த 3 லிட்டர் ஜக்கை வாட்டரை கீழே தரையில் கீழே ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டா என்ன ஆகும், இது எம்டி ஆயிரும். ஸோ 2,0 இது அடுத்த ஸ்டேட்டு. ஸோ இப்போது இதில் இருக்க 2 லிட்டர் வாட்டரை, தட் மீன்ஸ் 5 லிட்டர் ஜக்கில் இருக்க 2 லிட்டர் வாட்டரை 3 லிட்டர் ஜக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப 3 லிட்டர் ஜக்கு ஃபுல்லாக ஃபில் ஆகாது. ஏன்னா ஒன்லி 2 லிட்டர் வாட்டர் தான் வந்து 5 லிட்டர் ஜக்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ரெண்டாவது ஜக்கில், தட் மீன்ஸ் 3 லிட்டர் ஜக் ஒய்யில் 2 லிட்டர் வாட்டர் மட்டும்தான் ஃபில் ஆகும். 1 லிட்டர் எம்டியாக இருக்கும். 5 லிட்டர் ஜக் ஃபுல்லாக எம்டி ஆயிரும். தட் இஸ் நத்திங் பட் 0,2. Then again we can fill the water through the pump from the pump fully. 5 லிட்டர் ஜக்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். தட் இஸ் 5,2. இப்போது நான் 5 லிட்டர் ஜக்கில் இருந்து 3 லிட்டர் ஜக்கை ஃபில் பண்ணுறேன். ஸோ 3 லிட்டர் ஜக்கில் எவ்வளோ எம்டி இருக்குது, ஒன்லியே 1 லிட்டரு ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஆஃப்டர் 1 liter transferring from 5 liter jug to 3 liter jug, 3 liter jug will get filled. 3 லிட்டர் ஜக்கு ஃபில் ஆயிரும். அப்போ 5 லிட்டர் ஜக்கில் எவ்வளோ தண்ணி இருக்கும், 4 லிட்டர் தான் இருக்கும். இப்போ நம்ம 3 லிட்டர் ஜக்கை கீழே ஊற்றிட்டோம் அப்படின்னா, ஸோ வில் கெட் த டார்கெட் ஆர் கோல் ஸ்டேட். ஸோ 4,0. ஸோ இனிஷியல் ஸ்டேட் என்னது, 0,0 to 4,0. In between that we have different possible states. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஸ்பேஸ், வேரியஸ் ஸ்டேட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இனிஷியல் ஸ்டேட் வந்து 0,0,
goal state வந்து 4,0. In between we have an intermediate possible state. ஸோ இப்போ நம்ம கோல் அச்சீவ் என்னது 5 லிட்டர் ஜக்கில் எக்ஸாக்டாக 4 லிட்டர் வாட்டர் இருக்குது. அதான் நம்மளோட கோல் கண்டிஷன் 4,0, ரைட். இது வந்து கோலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ப்ராப்ளம் சக்ஸஸ்ஃபுல்லி சால்வ்டு. ஸோ வாட் இஸ் த ஏஐ பர்ஸ்பெக்டிவ்? ஸோ இதில் ஏஐயோட பர்ஸ்பெக்டிவ் என்ன? ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஸ்டேட் ஸ்பேஸ் ப்ராப்ளம். ஏன் ஸ்டேட் ஸ்பேஸ் ப்ராப்ளம்? இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நம்ம எக்ஸ் கமா ஒய்ங்கிற வேரியபிளால் ஸ்டேட் ஸ்பேஸ் வேரியபிளால் ரெப்ரசன்ட் பண்ணோம். இனிஷியல் ஸ்டேட் 0,0லேருந்து 4,0 வரைக்கும். ஸோ இப்போது நம்ம வேரியஸ் ஸ்டேட்ஸ், ஸோ நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் பெஸ்ட் பாசிபிலிட்டியை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் we can use so many methods. For this classic problem we can use breadth first search method also to find the solution. So this is a basic classical problem, basic common example when we use for explaining the artificial intelligence state space concept, that is state space problem explain பண்றதுக்கு இது ஒரு simple problem. So next டவர் ஆஃப் அனாய் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு கிளாசிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராப்ளமு. இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம டிஸ்கை ராடுக்கு பிட்வீனாக ராடுக்கு நடுவில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் செட்டப் என்ன? ஸோ இங்கே நமக்கு 3 ராடு கொடுத்துருவாங்க, ராட் ஏ, பி, சி. And then we have n number of disk. So in the example we are going to have 3 disk, 3 disk இருக்கும். அந்த 3 டிஸ்கை நம்ம ஒரு ராட்ல இருந்து இன்னொரு ராடுக்கு மாற்ற போகிறோம், ரைட், வித் லீஸ்ட் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட் ஆர் டிரான்சாக்ஷன். ஓகே, அதுதான் இந்த ப்ராப்ளத்தில் பார்க்க போகிறோம். கோல் என்னது? கோல் இது ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு டிஸ்கில், ஒரு ராடில் எல்லா டிஸ்க்கும் இருக்கும், 3 டிஸ்க்கு. ஓகேவா? 3 டிஸ்க்கு வேறு வேறு சைஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது அந்த ராடில் இருக்க டிஸ்கை அடுத்த ராடுக்கு மாற்ற போகிறோம். அதுக்கு இன்னொரு ஹெல்ப்பர் ராடுங்கிற ஒரு ராடு, தேர்ட் ராடு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ we are going to have 3 ராட்ஸ். ஒரு ராடில் இருந்து 3 டிஸ்கை இன்னொரு ராடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் வித் லீஸ்ட் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸு. இதுக்கு ஒரு ராடை எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன ரூல்ஸ் இஸ் நத்திங் பட் we are going to have 3 டிஸ்க்கு. ஓகேவா? ஒரு டிஸ்கை தான் ஒரு டைமில் மூவ் பண்ண முடியும். ஒரு ராட்லேருந்து இன்னொரு ராடுக்கு ஒரே ஒரு டிஸ்கை தான் மூவ் பண்ண முடியும். ஸோ 3 டிஸ்க்கும் வேறு வேறு சைஸில் இருக்கும். ஸோ டாப்பில் இருக்க டிஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ண முடியும். ஓகே, ரெண்டாவது, ஸோ டிஸ்கை வந்து ஏதாவது ஒரு எம்டி ராடில் தான் பிளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆஸ் வெல் அஸ் இன்னொரு ராட்லேயும் பிளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்போவுமே லார்ஜர், பெரிய, ஆக்சுவலி இதை டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹியர் வி ஹேவ் 3 டிஸ்க்கு. ஸோ இந்த 3 டிஸ்க்கு ஏங்கிற ராடில் இருக்குது. இதை வந்து நம்ம சிங்கிற ராடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப இங்கே ஹெல்ப்பர் ராடை நம்ம பிங்கிற ராடை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் லீஸ்ட் மூவ்மெண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டாப்பில் இருக்க டிஸ்க் இருக்கு இல்லையா, ரெட் கலர் டிஸ்க்கு, அது எப்போவுமே டாப்பில் தான் இருக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த க்ரீன் கலர் டிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் கலர் டிஸ்க்கு ஆல்வேஸ் த லார்ஜர் டிஸ்க் ஆல்வேஸ் ஷுட் பி அட் த பாட்டம். ஒரு ராடில் பாட்டமில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? ஸோ இங்கிருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது ராட் ஏலேருந்து ராடு சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் ராட் பி. ஓகே, ஸோ நவ் ஃபஸ்ட்டு வி கேன் டேக் த ஸ்மால் டிஸ்க், அதை எடுத்து சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தட் இஸ் அ ஃபஸ்ட் ஸ்டேட். ஃபஸ்ட் ஸ்டேட் இந்த இனிஷியல் ஸ்டேட்டு 3,0,0. ஸோ லாஸ்ட் ஸ்டேட் என்னது 0,0,3. தட் இஸ் அ கோல் ஸ்டேட். So here first we can transfer the small one to the third rod, then second disk to the second rod. Then now we need to move the bottom one, பெரிய டிஸ்கை மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணணும்னா, இங்கிருந்து மூவ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு டிஸ்கோட மேலே தான் வைக்க முடியும். ஸோ அப்படி பாசிபிள் இல்லை அக்கார்டிங் டு த ரூல்ஸ். ஸோ என்ன பண்ணலாம், இந்த சியில் இருக்க சின்ன டிஸ்க், தட் இஸ் ரெட் கலர் டிஸ்கை பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அடுத்த ஸ்டெப்பில். நான் இப்போது இந்த க்ரீன் கலர் டிஸ்கை சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பண்ணிவிட்டு எகைன் இந்த ரெட் கலர் டிஸ்க்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஏன்னா இதுதான் ஸ்மாலஸ்ட்டு. இது ஆல்வேஸ் டாப் தான், பட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், இதை ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஏக்கு மூவ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இப்போ எகைன் பியிலிருந்து சிக்கு அண்ட் தென் ஏலேருந்து சிக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் ஏபிள் டு ரீச் அவர் கோல் ஸ்டேட். திஸ் இஸ் another classical problem for explaining
state space problem in the artificial intelligence. Okay, so இங்க என்ன பண்ணோம்? ஸோ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணோம்? ரெக்ரெசிவ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சின்ன டிஸ்கை ஹெல்ப்பர் ராடுக்கு மூவ் பண்ணோம், அப்புறம் லார்ஜர் டிஸ்க்கு மூவ் பண்ணோம். ஸோ தட் we can able to reach the destination or otherwise the goal. இதில் என்ன ஏஐ பர்ஸ்பெக்டிவ்? ஸோ இது வந்து ஸ்டேட் ஸ்பேஸ் ப்ராப்ளம். பிகாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 300 இருந்துச்சு, ஃபைனல் நம்மளோட டார்கெட் 003க்கு ரீச் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு மூவும் ஒரு நியூ பாசிபிள் ஸ்டேட்டு. ஓகே, ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? ரெக்ரெஷனையும் சர்ச் டெக்னிக்கையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆஸ் வெல் அஸ் இந்த டவர் ஆஃப் அன் ஐ ப்ராப்ளம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம் சால்விங் மெத்தடு. இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா we can able to improve this kind of problem. Logical and analytical thinking improve. Okay. Then next example, this is a very famous another classical example in artificial intelligence, that is missionaries and cannibals problem. That is nothing but இங்க ஒரு ரிவரோட ஒரு சைடில் லெஃப்ட் சைடில் 3 மிஷினரிஸும் 3 கேனிபல்ஸும் வித் 1 போட் அவைலபிள். ஸோ இந்த 3 மிஷினரிஸையும் 3 கேனிபல்ஸையும் நம்ம லெஃப்ட் சைட் ஆஃப் த ரிவர்லேருந்து ரைட் சைட் ஆஃப் த ரிவருக்கு மூவ் பண்ண போகிறோம். பட் வி ஹாவ் ஒன் கண்டிஷன். வாட் இஸ் த கண்டிஷன்? இஃப் நம்பர் ஆஃப் கேனிபல்ஸ், மேன் ஈட்டர்ஸ், தட் இஸ் நத்திங் பட் மேன் ஈட்டர்ஸ், அவங்க வந்து ஹியூமன்ஸோட அதிகமாக இருந்தாங்கன்னா தே வில் ஈட் ஹியூமன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம 3 கேனிபல் 3 மிஷினரிஸையும் எந்த லாஸுமே இல்லாமல் ஸோ நம்ம ரைட் சைடு ஆஃப் த ரிவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பை யூசிங் சிங்கிள் போட். ஒரே ஒரு போட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ அந்த போட்டில் அதை தான் சொல்லியிருக்காங்க. என்ன கண்டிஷன்? போட் கேனாட் பி மூவ் எம்டி. போட் தனியாக மூவ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 1 மிஷினரி ஆர் கேனிபல் ரெக்யர்ட் டு டிரைவ் த போட் ஃப்ரம் எய்தர் லெஃப்ட் டு ரைட்டோ இல்லை லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்டோ வரலாம். ஓகே, ஸோ யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். அப்புறம் வந்து போட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டும் போகலாம், ரைட்லேருந்து லெஃப்ட்லேயும் வரலாம். அட்லீஸ்ட் ஒருத்தர்னாச்சும் உள்ளே இருக்கணும். அண்ட் தென் என்ன சேஃப்டி கண்டிஷன்? ஏதாவது ஒரு சைடு ஆஃப் த ரிவர், எய்தர் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ, நம்பர் ஆஃப் கேனிபல்ஸ் வந்து மிஷினரிஸோட அதிகமாக இருந்தாங்கன்னா தே வில் ஈட் மிஷினரிஸ். ஓகே, தென் திஸ் ஸ்டேட்ஸ் ஆர் நாட் அலவுட். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து அன்அப்ரூவ் ஸ்டேட்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இனிஷியல் அண்ட் கோல்ஸ். இனிஷியல் ஸ்டேட் லெஃப்ட் சைட் we have 3 missionaries and 3 cannibals. Goal state we have 3 missionaries and 3 cannibals at the right side. So if boat in left side we can represent as 1, in boat is right side we can represent as 0. So this is how we can represent the state space. So initial state 3 comma 3 comma 1. So what is our final state? That is nothing but 0 comma 0 comma 0. That is a final state. Okay, ஸோ இதை தான் நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எம்னா மிஷினரிஸ் ஆன் லெஃப்ட் சைட், சினா மிஷினரிஸ் ஆன் கேனிபல்ஸ் ஆன் லெஃப்ட் சைட், பினா போட் பொசிஷன், 0னா லெஃப்ட் சைடு, 1னா ரைட் சைடு. ஓகே, ஸோ என்னென்ன பாசிபிள் போட் மூவ்ஸு? இதர் ஒரு மிஷினரி போகலாம், ஒரு கேனிபல் போகலாம், இல்லை 2 மிஷினரிஸ் 2 கேனிபல்ஸ் அண்ட் தென் காம்பினேஷன் ஆஃப் 1 மிஷினரி அண்ட் 1 கேனிபல் ஆல்சோ கேன் மூவ். பட் இது எல்லாமே வந்து இந்த சேஃப்டி மூவை, சேஃப்டி ரூலை வயலேட் பண்ணும். So this is a state space diagram. Okay, this is a state space diagram. So initially see here we have 3 missionaries, 3 cannibals we have. Okay, then boat position 0. This is the initial state we have. What is our final state? That is nothing but 0. No missionaries in left side, no cannibals in left side, and then boat is on right side. This is the final state. Okay, so in between that we have intermediate state. All the intermediate state are the possible state. Okay, see, if we are transferring in the first transfer, we are transferring 1 missionary and 1 cannibal. See the condition here, condition is not violated, so both are equal, so the cannibals cannot eat mans, அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்படி நம்ம மூவ் பண்ணுறப்ப இங்கே ஒரு கேனிபலும் ஒரு மிஷினரிஸும் லெஃப்ட், இது போல் ரிவரோட லெஃப்ட் சைடு, இது ரிவரோட ரைட் சைடு, இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணுறப்ப இங்கே ஒரே ஒரு கேனிபலை மட்டும் ட்ராப் பண்ணுறாங்க. தென் ரிட்டர்ன் யார் போகிறா? ஒரு மிஷினரிஸ் ரிட்டர்ன் போகிறாரு. எங்கே? லெஃப்ட் சைடுக்கு போகிறாரு. ஸோ இங்கே என்ன ஸ்டேட் ஸ்பேஸ்? இந்த ஸ்டேட்டுக்கு என்ன ஸ்டேட் ஸ்பேஸு? இப்போ எப்படி எழுதலாம்? லெஃப்ட் சைடு எத்தனை பேர் இருக்காங்க? ஆஃப்டர் ரிட்டர்னிங் நம்ம என்ன சொல்லலாம்? 3 மிஷினரிஸும் லெஃப்ட் சைடு தான் இருக்காங்க.
2 கேனிபல்ஸும் லெஃப்ட் சைடு தான் இருக்காங்க. அண்ட் தென் போட் பொசிஷன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல சொல்ல போனால் இந்த இடத்துல போட் பொசிஷன் இங்கே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லைக்வைஸ் we can have intermediate state. அப்புறம் ஒரு மிஷினரி இங்கே போவார், மறுபடியும் 2 கேனிபல் வந்து ரிவரை லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கிராஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் 1 கேனிபல் will get down again, then 1 கேனிபல் will go back. திருப்பி ஒரு கேனிபல் வந்து இங்கே போகும். இங்கே கேனிபல் இறங்கிட்டு 2 மிஷினரிஸ் இந்த சைடு போவாங்க. ஸோ இப்போ ஒரு மிஷினரியை ட்ராப் பண்ணிட்டு ஒரு மிஷினரி அண்ட் ஒரு கேனிபல் இந்த சைடு வருவாங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு கேனிபலை ட்ராப் பண்ணிவிட்டு 2 மிஷினரி வந்து இங்கே டோட்டலி ஆல் 3 மிஷினரிஸ் will reach right side. Then now 1 cannibal will go to left side of the river and then come along with another missionary cannibal, and then 1 cannibal will get down. So right side ஒரு cannibal இறங்கிட்டு மறுபடியும் ஒரு cannibal left side போய் another cannibal pick பண்ணிட்டு all 3 cannibals will comes to right side of the river. Okay, so what is the final condition? So mங்கிறது என்னது? M is nothing but number of missionaries in left side of the river. Okay, so this is M. Next, that is how many missionaries in the left side? 0. Then next is number of cannibals in the left side of the river. How many cannibals? 0. Then boat position. So where is the boat? Boat is in right side of the river, so this is desert 1. So if it's in left side, that is 0. If it's in right side, that is 1, according to our assumption what we have taken in the previous slide. Okay, so இப்போ என்னாச்சு, நம்மளோட கோல் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரம் இதுதான் ஸ்டார்டிங் ஆர் இனிஷியல் ஸ்டேட். இதுதான் வந்து டார்கெட் இல்லைனா கோல் ஸ்டேட்டு. ஸோ இன் பிட்வீன் தட் வி ஹாவ் இன்டர்மீடியட் பாசிபிள் ஸ்டேட். ஓகே, ஸோ இதில் ஏஐ பர்ஸ்பெக்டிவ் என்ன? ஸோ திஸ் கேன் பி சால்வ் யூஸிங் ஸ்டேட் ஸ்பேஸ் சர்ச். என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம்? breadth versus we will see in the forthcoming videos. ஸோ breadth versus வந்து இங்கே லெவல் பை லெவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும். And then by going breadth first search, we can able to find shortest as well as safe solution. Okay, next problem is tic-tac-toe problem. இதை வந்து மின்மேக்ஸ் அல்காரிதம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டிக்-டாக்-டோய் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு 2 player கேமு. ஸோ ஒரு பிளேயர் வந்து எக்ஸுங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுவார், அனதர் பிளேயர் வந்து ஓங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுவார். ஸோ இட் மே பி a 2x2, 3x3, 4x4, 5x4 by 4 போர்டில் விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் 3x3 we have taken. ஓகே, ஸோ இதுவும் ஒரு கிளாசிக்கல் ப்ராப்ளம் டு எக்ஸ்பிளைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எஸ்பெஷலி எக்ஸ்பிளைனிங் த டெசிஷன் மேக்கிங். ஓகே, ஸோ என்ன கேம் ரூலு? ஒரு பிளேயராக விளையாடலாம். பிளேயர்ஸ் பிளே 1 by 1. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ், தென் ஒய், தென் ஆஃப்டர் தட் எக்ஸ், தென் எகைன் ஒய். ஸோ எங்கே ஃபில் பண்ணணும்? 3x3 போர்டில் ஒன்லி எம்டி செல் கேன் பி ஃபில்டு பை த ரெஸ்பெக்டிவ் பிளேயர். ஓகே, ஒன்ஸ் எக்ஸோ இல்லை ஓவோ என்ட்ரு பண்ணிட்டா அதை அடுத்து சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த பிளேஸில் எகெயின் அனதர் பிளேயர் வந்து அவங்களோட சிம்பிளை இன்சர்ட் பண்ண முடியாது. தீஸ் ஆர் ஆல் தி கேம் ரூல்ஸ். வாட் இஸ் த வின்னிங் கண்டிஷன்? எய்தர் ஆல் தி 3 symbols in a row, all x or o, or otherwise in a column or in a diagonal. So anywhere if we have all the symbols in same symbols in a row or column or diagonal, that will be the winning condition. Okay, எப்போ ட்ரா ஆகும்? எந்த கண்டிஷனுமே ரோலையோ காலம்லையோ இல்லை டயக்னல்லையோ சேம் சிம்பிளே கிடைக்கல, பட் எல்லா செல்லும் ஃபில் ஆயிடுச்சு. ஒரு 3x3 போர்டில் எல்லா செல்லும் ஃபில் ஆயிடுச்சு, பட் எல்லா ஒரு சிம்பிளே இல்லை ரோலையோ காலம்லையோ டயக்னல்லையோ அப்படின்னா அது வந்து அந்த கேமை வந்து ட்ரான்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன் இந்த டிக்-டாக்-டோய் ப்ராப்ளத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்? பிகாஸ் இட் ஹேஸ் கேம் ட்ரீ. ஸோ இதை கேம் ட்ரீயாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ மின்மேக்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு பிளேயர் மேக்ஸிமைசிங் ஆகும், இன்னொரு பிளேயர் மினிமைசிங் பிளேயராகவும் இருப்பார். ஏன்னா எப்போவுமே ஒரு எக்ஸ் வந்து அவர் வின் பண்ணணும்னு நினைப்பார், தட் இஸ் அ மேக்ஸிமைசர். மினிமைசர் இன் த சென்ஸ் ஓ வந்து எக்ஸை வின் பண்ண வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால அது வந்து மினிமைசர் பிளேயர். ஒன் இஸ் மேக்ஸிமைசிங், அனதர் ஒன் இஸ் மினிமைசிங் பிளேயர். ஸோ இதில் என்ன கான்செப்ட்? ஸோ மினிமேக்ஸ் இஸ் தி டெசிஷன் மேக்கிங் அல்காரிதம். இது வந்து எப்போவுமே ஸ்கோரை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அவங்களோட ரெஸ்பெக்டிவ் பிளேயரோட ஸ்கோரை, ஆப்போனன்ட் ஸ்கோரை மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, தென்
இப்போ வந்து மேக்ஸிமைசிங் பிளேயர் கம்ப்யூட்டர் அதெல்லாம் வந்து ஓன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். மினிமைசிங் பிளேயரை எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு சேஞ்சும் ஒவ்வொரு ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ சேம் லைக் தட் ஆஃப் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நம்ம ஒவ்வொரு மூவையும் ஒரு ஒரு ஸ்டேட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இனிஷியல் ஸ்டேட் என்னது எல்லாமே ஜீரோவில் இருக்கும். ஃபைனல் ஸ்டேட் என்னது எல்லாமே ஃபில்லாக இருக்கும். இல்லைனா வின்னிங் ஸ்டேட்டு தான் ஃபைனல் ஸ்டேட்டு. வின்னிங் ஸ்டேட் என்னது எய்தர் சேம் சிம்பிள் இன் அ ரோ ஆர் காலம் ஆர் இன் அ டயகனல். ஓகே. ஸோ ஸ்கோரிங் சிஸ்டம் இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் கேமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஒரு மேட்ச்சில் ஓ வின் பண்ணால் +1, எக்ஸ் வின் பண்ணிச்சுன்னா -1, ட்ரானா 0. ஸோ இந்த ஸ்கோர் தான் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பாசிபிள் மூவை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹவ் டேக்கன் திஸ், ஸோ இனிஷியல் இருந்த இடத்துல ஒரு மிட் பொசிஷனில் ஆஃப்டர் 3 மூவ்ஸ் 3 மூவுக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸோட டர்ன் அப்படின்னா, சரி ஓவோட டர்ன் அப்படின்னா, ஓக்கு 3 பாசிபிலிட்டி இருக்குது. எய்தர் இங்கே ப்ளேஸ் பண்ணலாம், அது இங்கே ப்ளேஸ் பண்ணலாம், அது இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். எங்கே ப்ளேஸ் பண்ணால் பெஸ்ட் பாசிபிலிட்டி, அதுக்கு தான் மின் மேக்ஸ் அல்காரிதம் போகிறோம். இங்கே ப்ளேஸ் பண்ணால் அடுத்து எக்ஸுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. எய்தர் இங்கே அல்லது இங்கே. எக்ஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணால் ஓ வந்து can place here or otherwise here. So if he placing here, so he is having winning possibility. So +1, score is +1. ஸோ இது ஃபைனல் லீஃப். ஸோ இது ஒரு ட்ரீயில் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ரூட் நோடுன்னு சொல்லுவோம். லாஸ்ட்டில் இருக்க நோடெல்லாம் வந்து லீஃப் நோடுன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது +1 இந்த லெவலில். ஸோ level 0, level 1, level 2, level 3. If it's level 3 +1, so this is +2, this is +3. So if you are placing O here, immediately we will get win. What is the score? That is +1 into 3. Okay. So if you are winning in this level, that is nothing but 1 into 2. If you are winning in this level, that is nothing but 1 into, sorry, not, this is not a winning possibility. If you are winning here, that is 1 into 1. Okay. So always the player try to maximize the score. How the computer or player will tries to maximize? If the player choosing this option, the player can able to maximize the score. So obviously the player will choose this. Okay. So here what we are doing, this player, the player O, trying to maximize the score and then trying to minimize the opponent's score. So this algorithm can be called as minimax algorithm. Okay, this is the concept. See here, what is the leaf node score? That's why I said +1 means O wins, -1 means X wins, 0 means draw. ஸோ இதில் எப்படி நம்ம இந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா, பேக் ட்ராக்கிங். ஸோ பின்னாடி இருந்து முன்னாடி வரும். ஸோ ஃப்ரம் த லாஸ்ட் லீஃப் நோட் டு கரண்ட் நோடு. ஓகே. ஸோ இப்போ ஸ்கோர்ஸ் வந்து அப்வர்டாக பாஸ் பண்ணும். ஸோ level 3லேருந்து level 2, level 1, level 0. ஓகே. ஸோ ஆல்வேஸ் த மேக்ஸ் பிளேயர் choose the highest score. So in the previous example, the max player always choose this highest score. This option only may have the highest score of 3. This option have the highest score of 2. This option is having the highest score of 1. This option may have the score of 0. Okay, in the possible 2 move பண்ணீங்கன்னா 0. இந்த move பண்ணீங்கன்னா 3. இந்த move பண்ணீங்கன்னா 2. So now the player O will choose this to get maximize its score. Say the computer also will choose. So here how the decision was taken based on the backtracking from leaf node to. So இந்த லாஸ்ட்ல இருந்து முன்னாடி ட்ராக் பண்ணோம், பின்னாடி இருந்து முன்னாடி ட்ராக் பண்ணோம். ஸோ அதனால இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பேக் ட்ராக்கிங் சொல்றோம். ஸோ இந்த பேக் ட்ராக்கிங் ஸ்கோரை வச்சு தான் நம்ம ஃபைனல் டெசிஷனை டிசைட் பண்ணுவோம். தட் இஸ் கம்ப்யூட்டர் செலக்ட் த மூவ். எது பெஸ்ட் பாசிபிள் ஸ்கோர், எது பெஸ்ட் பாசிபிள் ஸ்கோரு 3ங்கிறது தான் பெஸ்ட் பாசிபிள் ஸ்கோர் அக்கார்டிங் டு அவர் எக்ஸாம்பிள். ஸோ இப்படி விளையாடுறது மூலமாக we can able to get optimal solution. Okay. Advantages, so இங்கே நம்ம always we can select the best move and then this can be perfect for smaller games as well as this useful to learn the artificial intelligence basic learning concept, logical thinking, analytical thinking, and minimax algorithm and backtracking as well. Limitation, இப்போ ரொம்ப பெரிய கேமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்லோ, ரொம்ப டைம் எடுத்துக்கும். அண்ட் தென் advanced version of the minimax algorithm is alpha beta pruning also can be used.
but here alpha beta brownie is not used. Okay, conclusion. So here all the classic problems, that is water jug problem, tower of an eye problem, missionaries and caliber problem, and tic-tac-toe problem is the example, classical example for the artificial intelligence problem with state space problem. இந்த மின்மேக்ஸ் அல்காரிதம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் கேன் பிளே intelligently as well as it can be able to use the best move, optimal play or optimal move. This can be important for understanding logical thinking and analytical thinking in artificial intelligence beginners. Okay, thank you.